வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பழச்செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோங்க. இது பேர் பார்படோஸ் செரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த ஒரு செரி வகை, அதனால் அந்த பேர் அதுக்கு இருக்குது. ஸோ அந்த செடியை நம்ம எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இதோட மண் கலவை என்ன, தொட்டி சைஸ் என்ன, எல்லாமே பார்க்கலாங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. தொடர்ந்து இன்னும் வீடியோக்கள் வர இருக்குங்க. ஸோ இந்த செடி இப்படி தாங்க இருக்கும். இலைகள் சின்னதாக, அதோட தண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வளர வளர பார்த்திங்கன்னா நல்லா தடிமலாக வளரக்கூடியது தான். தரையில் வச்சிங்கன்னா நிறைய காய்கள் நமக்கு கொடுக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போல் இந்த செடியை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேறு ஒரு பேக்கில் இருந்தது. அந்த பேக்கை காமிக்கிறேன் உங்களுக்கு. க்ரீன் கலர் பேக்கில் இருந்தது. ஸோ அதிலேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். வேர் நிறைய வருங்க. அதாவது ஒரு செடிக்குமே ஒரு தன்மை இருக்கும். இந்த செடியில் வேர் அந்த பை ஃபுல்லாக பரவி இருந்தது. அதை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போது வேரே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு 16 உள்ள ஒரு தொட்டி எடுத்துக்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் தொட்டி. அதோட வேர்லாம் பாருங்கள். ஸோ அந்த வேர் எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து போட்டுட்டேன். இதுதாங்க அந்த பேக்கு. எவ்வளோ வேர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த வேர் எல்லாத்தையும் தனியாக எடுத்து போட்டுட்டு இந்த மண்ணோடு சேர்த்து நான் இந்த தொட்டியில் வைக்க போகிறேங்க. மண் கலவையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம தொட்டி சைஸ் பார்த்துட்டோம். மினிமம் ஒரு 16க்கு 16 வைங்க. ஏன்னா வேர் நிறைய விட்டு வளரும். உங்களுக்கு பெரிய பேக் 18க்கு 18 கிடச்சாலும் நீங்கள் அதை வைக்கலாங்க. ஸோ நான் இந்த பேக்கில், இந்த தொட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட கொக்கோ பீட்டாக இருக்கட்டும், மண்புழு உரமாக இருக்கட்டும், அப்புறம் இதுக்கு ஆல்ரெடி இருந்த மண், இந்த மூணையும் கலந்து வச்சுருக்கேன். இந்த தொட்டிக்கு அடியில் பார்த்திங்கன்னா காய்ந்த இலைகளும் நிறைய குச்சிகள் இருக்குது. ஸோ தண்ணி நிறைய விழுந்தாலும் ட்ரெயின் ஆயிடணும் அப்படின்றதுனால அடியில் நிறைய குச்சிகள் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன கல் இருந்தாலும் ஓட்டையை மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அடியில் ஓட்டையில் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியேறிடும். நிறையா தண்ணியானது வெளியேற ஆரம்பிக்கும், மண்ணும் கரைஞ்சி ஓடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓட்டை இருக்கக்கூடிய தொட்டிகளில் அடியில் கல்லோ இந்த மாதிரி குச்சிகளோ வைக்கணும். ஸோ வச்சுட்டு செடியும் நம்ம ஊண்டியாச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ மண்ணை நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். மண் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கலந்தது தான் இந்த மண்ணானது. அடியில் மண்புழு உரம், கொக்கோ பீட்டுன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த மண், இந்த மூணும் கலந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த செடியோட இலைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். தரையில் வச்சிங்கன்னா இந்த செடியானது பெரிய மரமாக கூட வரும். நிறைய காய்கள் காய்க்குங்க. காய்கள்னால் அதாவது பழம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பச்சை கலரில் இருக்கும். குறிப்பிட்ட நாள் கழித்து சிகப்பாக, நான் எடுத்தோன்னே வீடியோவில் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சிகப்பாக மாறிடுங்க. ஸோ தொட்டியில் இப்போ நான் செடியை ஊண்டிட்டு தண்ணி விடுறேங்க. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தது போல் நிறைய வேரை நான் கட் பண்ணிட்டேன். நிறைய வேர் ரூட்ஸ் ஆனது எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் கம்போஸ்ட் பின்னில் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு வாட்டியுமே நம்ம ரூட்ஸை கட் பண்ணி விடலாங்க. நிறைய பேர் பண்ணலாமெல்லாம் யோசிப்பீங்க. தாராளமாக கட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக செடியானது நல்லா தழைச்சி நல்லா பார்த்திங்கன்னா வளரும். நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய உரம்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி கொடுத்தா போதுங்க. அதிகமாக இதுக்கு உரம் கொடுக்க வேணாம். உங்களுக்கு எப்போல்லாம் மண் காஞ்சிருக்கோ அப்போல்லாம் தண்ணி விடுங்க. வெயில் காலத்தில் மட்டும் தினமும் தண்ணி விடுங்க. லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கலாம். அது மண்புழு உரமால் தயாரித்த லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்கலாம், இல்லை கம்போஸ்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் லிக்விடாக மாற்றினதாக இருக்கலாம். ஸோ எனி லிக்விட் ஃபர்டிலைசர் தட் இஸ் ரிச் இன் நைட்ரஜன், என்பிகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மூணுமே இருக்கக்கூடியதை நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ மண்புழு உரம் இது எல்லாமே இருக்கக்கூடியது. ஸோ அதை கரைச்சி நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம். நைட்ரஜன் ரிச்சாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செடி ஊண்டின அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடியோ, இல்லை இதை கரைச்சி கரைசலாவோ கொடுக்கலாம். புண்ணாக்கு வகைகள் எல்லாமே கொடுக்கலாங்க.
அதே நேரத்தில் வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்ச தண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏன்னா பழச்செடின்றதுனால பூக்கள் வந்து உதிராமல் நிறைய காய்கள் கொடுக்கும். முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ப்ரூனிங்க. அப்பப்போ செடிகள் நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி விடுங்க. நிறைய பூக்கள் வரும். அப்போ தான் நமக்கு தேவையே பூக்களும் பழங்களும் தான். அப்படின்றதுனால நிறைய இலைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க. கவாத்து பண்ணியே ஆகணும். அதே நேரத்தில் எக்கச்சக்கமாக பூக்கள் இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பூக்கள் இருந்தாலும் காய்கள் பெருசாகாது. ஸோ கம்மியான பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய காயும் பெருசாக கிடைக்குங்க. இது எல்லா பழச்செடிகளுக்குமே பொருந்தும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்டையும் இந்த செடி இருக்குது மாடி தோட்டத்தில் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது சார்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாங்க. தேங்க்யூ.